ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவொற்றியூர். நம்ம வட சென்னையின் முக்கியமான ஒரு ஜங்ஷனுங்க திருவொற்றியூர். அதோட டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் இப்போ. ஸோ நம்ம வட சென்னையின் திருவொற்றியூர்ல இருந்து அப்படியே திருவொற்றியூர் மெயின் ரோடு வழியாக நம்ம ஒரு வாக்கிங் போக போகிறோம். போகும்போதே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ரொம்ப வெறிச்சோடி இருக்குங்க திருவொற்றியூருக்கு அப்புறம் இந்த திருவொற்றியூர் டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு வர. இது முக்கியமான ஒரு ஸ்கூலுங்க. இங்கே ஜெய்கோபால் கரோடியா. மேலே மெட்ரோ போகுதுங்க, சவுண்ட் கேட்குது. ரெட் பஸ் எப்போ பார்த்தாலுமே நல்லா கலராக இருக்கும். ரொம்பவே பிடிச்ச ஒரு பஸ் எனக்கு. இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது, பொன்னியம்மன் கோயில். திருவொற்றியூரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஈஃபில் டவர் மாதிரியான ஒரு பிஎஸ்என்எல் டவருங்க. எவ்வளோ ஹைட்டு பாருங்க. அப்பா, சரி வாங்க அப்படி போகலாம். இதாங்க திருவொற்றியூர் மெயினு. இங்கே தான் நம்ம திருவொற்றியூர் மெட்ரோ இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தாங்க திருவொற்றியூர் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ பஸ் இல்லை. அதுதான் நம்ம அந்த டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தள்ளி வடபக்கம் வச்சுருக்குறாங்க. இது முக்கியமான ஒரு ரோடுங்க. திருவொற்றியூர் ஊருக்குள்ளே போகிற ஒரு மெயினான ஒரு தெரு. திருவொற்றியூர் மெட்ரோ பார்த்திங்கன்னா சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி வாங்க போகலாம். ஆட்டோங்கள்லாம் வருது. திருவொற்றியூர் மெட்ரோக்குள்ளே போகிற ஏரியா. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் தெரியும். இதுதான் முன்னாடி திருவொற்றியூர் பஸ் ஸ்டாண்டு இருந்தது. மழை பெஞ்சுன்னா ரொம்ப தண்ணி தேங்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆக்சுவலாக இப்போ பார்த்தாலும் அந்த லோயரில் தான் இருக்குது. அதை கொஞ்சம் ஹைட் ஏற்றி பண்ணனா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பையன் ரன்னிங் போகிறாரு பாருங்க, சூப்பருங்க. இங்கே பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பெருசாக இருக்குது, பெரிய ஏரியா. சரி வாங்க போகலாம். அங்கே ஒரு ரெட் பஸ் வருதுங்க, பழவேற்காடு போகுது. சூப்பருங்க, ஒரு நாள் போகணும். சூப்பராக இருக்குல்ல அந்த செடி, ஃப்ளவர்ஸோட. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க, சங்கர வித்யா கேந்திரா. சரி போயிடலாம், அப்படியே பார்க்கலாம். ஒரு காலத்தில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோலாம் இருக்காதுங்க. இந்த ரோடு மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஒரு டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வெயில் அடிக்கும். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. பெரியார் நகர் வந்துட்டோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த மெட்ரோ இங்கே உள்ள மக்கள்லாம் போராடி கேட்டாங்க. முன்னாடி வண்ணாரப்பட்டவரை தான் இருந்தது. இதை போராடி கேட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு செவி கொடுத்து பண்ணினது தான். ஆனால் தென் சென்னை தாம்பரம் வர வாங்காமல் விட்டுட்டாங்க. அந்த கோரிக்கையை வைக்கலை. அது இருக்கிறதுலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இனிமையாவது தென் சென்னை மக்கள் சில விஷயங்களில் போராடி பெறணும். பெரியார் நகர் ஏரியா பாருங்கள், தெருவில் ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கடைகள், தள்ளுவண்டி கடைகள் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த மெட்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல் ஜேர்னி விம்கோ நகர் வரைக்கும் நிறைய ஸ்கூல், காலேஜ், எல்லாம் அந்த ப்ராட்வே போகிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஸ்டால் பார்க்கலாம். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சு பண்ணிகிட்ருக்காங்க.
அங்கே சத்யா பில்டிங் இருக்குங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்குங்க. சர்ச் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவங்க இங்கே தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடேஸ்வர பெருமாள் அந்த தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர பெருமாள் சின்ன கோயில் தான். பூவெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இங்கே பாருங்க, ஒரு கடை இருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க. சனிக்கிழமைனால இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. இன்னும் ஸ்கூலு காலேஜ் ஏதாவது அப்படி பிஸியாகவே இருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்கிற ரோடு இது. இங்கே பார்த்தீங்களா மெட்ரோ அப்படி வருது பாருங்க மேலே. மசூதியும் அந்த மெட்ரோ வர்றது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது பார்க்குறது. நம்ம கிட்டத்தட்ட நம்ம தேரடி வந்துட்டோம். எக்மோர் திருவொற்றியூர். கொஞ்சம் இந்த பக்கம் நேரவாக இருக்குது ரோடு. இந்த மசூதியை தான் நம்ம அங்கே மஸ்ஜித் இ குத்தூஸ். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டர்க்கி கபாப்னு இருந்தது. மாங்கோலியா இல்லைங்க, இது துருக்கின்னு எழுதியிருக்கு. நாடு பேர் கோழி தான் அது. சரி வாங்க போகலாம். நிறைய கடைகள், ஷர்ட் கடை. ட்ரெஸ் கடைகள் இருக்குங்க இந்த ஏரியாவில். இது கௌரி ஆஷ்ரம், முக்கியமான ஒரு லேண்ட்மார்க். எங்கள் லேண்ட்மார்க் கேட்டால் அந்த கௌரி ஆஷ்ரம்னு சொல்லி அது பக்கத்தில் போங்க. நிறைய கடைகள் வந்துருக்கு புதுசாக, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது தேரடி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ நம்ம தேரடி பஸ் ஸ்டாண்டு வர தேரடி முக்கியமான ஒரு இடம். திருவொற்றியூருக்கு அப்புறம் நம்ம தேரடி முக்கியமான ஒரு இடம். ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய இடம். ஸோ இது பக்கத்தில் தான் அந்த தியாகராஜ சுவாமி கோயில் இருக்குது. பெரிய மெடிக்கல் ஷாப்பு. ரெட் பஸ், ராயல் என்ஃபீல்டு. முன்னாடி ரெட் பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ராயல் என்ஃபீல்டு பஸ்ஸாக இல்லை இதுவா. முக்கியமான தெருவுங்க, சன்னதி தெரு. இதோட கடைசியில் தான் அந்த தியாகராஜ சுவாமி கோயில் இருக்குது. இந்த தெருவுக்குள்ளே பார்க்கலாம். பூக்கடைகள், வளையல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். வளையல்லாம் சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா கலர்லேயும் இருக்கும் போல் இருக்குது. ரவுண்ட் ரவுண்டாக கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா எல்லாம் கண்ணாடி வளையல் தான். எல்லாம் கண்ணாடி வளையல் தான். சூப்பர்.
இந்த தெரு ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது. கோயிலுக்கு போகிற தேவையான எல்லாமே இருக்குது. மாலைகள் எல்லாம் பாருங்க. இதுதான் தியாகராஜ சுவாமி கோயில். தட்சிணாமூர்த்தி கோயில். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாருமே சூப்பராக உழைச்சிட்டு இருக்காங்கங்க. பூ கட்டிக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இது ஒரு முக்கியமான சிவன் கோயிலுங்க. இது வந்து நம்ம பல்லவ காலத்தில் வந்து முக்கியமான ஒரு சிறந்த கோயிலாக விளங்குதுங்க. இது வந்து சோழர் காலத்துலேயும் வந்து இதோட ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் தான் இது. வடிவுடை அம்மன் கோயிலுன்னு சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம உள்ளே போய் பார்க்கல, நம்ம வெளியிலேருந்து தான் கவர் பண்ணுறோம். சுற்றில நிறைய கடைகள் இருக்குது, மாலைகள் எல்லாமே நிறைய ஏகப்பட்டது இருக்குது பாருங்க. அங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். தெப்பக்குளத்தில் சுத்தமாக தண்ணி இல்லைங்க. கிரிக்கெட்டே விளாடுறாங்க உள்ள இறங்கி நம்ம பையங்க. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம தேரடியிலேருந்து டோல்கேட்டுங்க. வெயிட் பண்ணுங்க.